ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் உள்ள டெஸ்ட் நம்பர் 3 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 3 உடைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம போர்ஷன் வந்து யூனிட் 6ல் சேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதனால தான் இது மேலே இருக்குது. ஸோ யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், யூனிட் 5ல் வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இதுதான் நமக்கு போர்ஷன்ஸு. ஸோ இதுக்கான கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடான டெஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணியாச்சு, நீங்கள் டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டெஸ்ட்டு போடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கு த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூடு பை. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். Who launched கொரில்லா அட்டாக்ஸ் ஆன் பிரிட்டிஷ் அட் ஓடா நிலை? ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. Which one of the factors responsible for the South Indian Rebellion? Company reforms in the Palayam, economic exploitation and heavy taxation of the company, famine in 1798, frequent wars of the company. அதாவது கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 இது கொடுத்துருக்காங்க காரணங்கள். பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள், கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு, 1798 ஏற்பட்ட பஞ்சம், கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள். ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே பார்த்திங்கன்னா சரிதான். 4 ஆப்ஷனுமே கரெக்டானது. இந்த 4மே காரணங்கள். இதனால தான் தென்னிந்திய கூட்டமைப்பு ஏற்படுது. ஸோ 4th ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Who was the governor of Madras Presidency when Vellore Mutiny took place in 1806? ஸோ 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்துடைய கவர்னராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். மேட்ச் கொடுத்துருக்காங்க. யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி. கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ், யூசுப் கான், முத்துவடுகநாதர். இங்கே வந்து கர்னல் பான்ஜோர், கேப்டன் கேம்பல், காலின் மெக்காலே, பானர்மேன். ஸோ இதில் அவங்க வந்து யாரால் தோற்கடிக்கப்பட்டாங்கன்ற மாதிரி மேட்சில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்டபொம்மன் பாருங்கள், பானர்மேன். மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே, யூசுப் கான் கேப்டன் கேமல், முத்துவடுகநாதர் கர்னல் பான்ஜோர். ஸோ கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்றுக்கு 4th ஆப்ஷன். ஸோ 4 3 2 1. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது வந்து தூக்கிலிடப்பட்டார்? When was கட்டபொம்மன் hanged by the British? அக்டோபர் 1799. Which English general was defeated by புலித்தேவர்? புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? தோற்கடிக்கப்பட்டவர் ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். Which English army officer attacked the பாஞ்சாலங்குறிச்சி fort in 1783? எந்த ஆங்கில படை அதிகாரி வந்து 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து தாக்குதல் நடத்தினான்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் புல்லர்டன். நேம் த கேப்டன் ஆஃப் உடையால் படை ஆஃப் குயின் வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கா. சிவகங்கை வேலு நாச்சியார் வந்து உடையால் படைக்கு தலைமை தாங்கியவர் யார் அவங்களுடைய படையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை தாங்கியது குயிலி. த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் மருது பிரதர்ஸ் பேஸ்டட் ஆன் த டேஷ் வால். மருது சகோதரர்களுடைய பிரகடனம் எந்த சுவரில் ஒட்டப்பட்டிருந்தது? எந்த ஊரில் உள்ள கோட்டையில்? திருச்சி கோட்டையில் ஒட்டப்பட்டிருந்தது. Arrange the following events in the chronological order. Death of புலித்தேவர், death of குயிலி, death of கட்டபொம்மன், death of மருது பிரதர்ஸ். ஸோ 4 பேரோடைய டெத்து கொடுத்துட்டு அதில் கால நிகழ்வை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பாருங்கள் பூலித்தேவருடைய இறப்பு.
எந்த வருடத்துலனா 1767. அடுத்த குயிலி இறந்தது வந்து பார்த்திங்கன்னா 1870. கட்டபொம்மன் இறந்தது 1799. அடுத்தது மருது சகோதரர்கள் வந்து 1801. ஸோ வரிசையாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 வரிசையாக தான் இருக்கிறதுனால அப்படியே தான் வரும். சின்னமலை பர்த் இயர், சின்னமலை பிறந்த ஆண்டு 1756. The basic cause for the South Arcot agitation of 1841 was introduction of reforms, imposition of taxes, policy of annexation, spread of religion. அதாவது 1841 தென்னார்காடு பகுதியில் ஏற்பட்ட அந்த புரட்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்ததா, இல்லை வரி விதித்ததா, நிலங்களை அபகரித்ததா, சமயத்தை பரவ செய்ததா? ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வரி விதித்ததற்காக, imposition of taxes. The military general who suppressed the வேலூர் mutiny was, வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார்? கர்னல் ஜில்லஸ்பி வரும். செகண்ட் ஆப்ஷன். Which book guided the Polygar Confederacy against British, which had a maximum pretend submission and procrastinate surrender before the formidable enemy? வலிமையான எதிரியின் முன் அடிபணிதனில் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படின்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எந்த நூல் கேட்டிருக்காங்க? பஞ்சதந்திரம். கரெக்ட் ஆன்சர் பஞ்சதந்திரம். The original name was குமாரசுவாமி நாயக். அதாவது யாருடைய இயற்பெயர் வந்து குமாரசுவாமி நாயக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையுடைய இயற்பெயர் தான் என்னது? குமாரசுவாமி நாயக்கர். Was the first queen to fight against British colonial power in India. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி யாருன்னு கேட்டிருக்காங்க? வேலு நாச்சியார். The fort was not controlled by புலித்தேவர். புலித்தேவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோட்டை எது? ஸோ 4 கோட்டை கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் அப்படின்னு எது வந்து வரும்னு கேட்டிருக்காங்க? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. ஸோ இதில் புலித்தேவருடைய கண்ட்ரோலில் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி வராது. Who said that Tamils were the pioneers of the Indian freedom struggle? இந்திய விடுதலை போருக்கு தமிழர்களே முன்னோடி. இது வந்து யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க? சஞ்சீவ் அவர்களுடைய கூற்று. Select the immediate causes of the Velur revolution. New military reform, religious symbols should be removed, Agni turban tassel, Tipu Sultan's hoisting of the tiger flag. வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணங்களை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க? புதிய இராணுவத்தை சீர் செய்தது, அப்புறம் மத அடையாளங்களை நீக்க வேண்டும், அக்னியு தலைப்பாய் குஞ்சம், திப்பு சுல்தானின் புலிக்கொடி ஏற்றம். ஸோ இதில் எதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க? உடனடி காரணங்களில் திப்பு சுல்தானுடைய புலிக்கொடி ஏற்றம் வந்து வராது. ஸோ 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு 3. விவித் சே விவாஸ் ஸ்கீம் 2023 இஸ் ரிலேட்டட் டு. விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் வந்து எந்த இதோடைய தொடர்புடையது, எந்த வரியுடன் தொடர்புடையது? டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி. த டாக்ஸஸ் ஆன் பர்சன் இன்கம் இஸ், அதாவது சொத்துக்களுக்கான வரி வந்து இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அரசு, லோக்கல் கவர்மெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. இந்தியாவில் செலவு வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிருஷ்ணமாச்சாரி. ஈவர் இன்க்ரீசிங் ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ் இஸ் த லா ஆஃப். அரசின் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்ற விதியை வழங்கியவர் யார்? அடால்ஃப் வாக்னர். டாக்டர் ராஜாஜி செல்லையா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வாஸ் செட்டப் இன். ராஜாஜி செல்லையா அவருடைய தலைமையிலான வரி சீர்திருத்த குழு வந்து எப்போது அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? செப்டம்பர் மந்த். பட் உங்களுக்கு இங்கே ஆன்சர் வந்து ராங்காக இருக்குது, ஆப்ஷன் கரெக்டாக இல்லை. ஸோ இதில் நீங்கள் செப்டம்பர்ன்றதை சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இயர் பார்த்திங்கன்னா 1992. நான் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கேன். 1992 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே செல்லையா அந்த இது வந்து அவருடைய தலைமையிலான சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது செப்டம்பர் மாதம்ன்றது சரி, ஆனால் இயர் வந்து 1992, அது ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் செப்டம்பர்ன்றதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் ஒரு மார்க் வேணால் கொடுத்துக்கோங்க. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் நேஷ்னலைஸ்ட் ஆன். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அரசுடைமையாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1, 1949. நபார்டு ஹேஸ் பீன் செட் அப் இன். நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. த கிரெடிட் அத்தாரைசேஷன் ஸ்கீம் 1965 வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. கடன் அங்கீகார திட்டத்தை 1965 அறிமுகப்படுத்தியது யார்? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. டேஷ் பேங்க் இஸ் கால்ட் ஆஸ் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட். வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுவது எது? ஸோ இது ஆர்பிஐயுடைய நம்ம பண்புகள் அதோடைய இதை நிறைய படிச்சிருப்போம். அதில் இந்த பாயிண்ட் வந்திருக்கோம். வணிக வங்கிகளுக்கு கடன் வாங்குவதில் கடைசி புகலிடமாக உள்ளது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ ஆர்பிஐ கரெக்ட் ஆன்சர். செல்ஃப் ஹெல்ப் குரூப் லிங்க்டு ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1992. The RBI has the sole right to issue bank notes of all denomination under the section of RBI Act. எந்த இதுபடி, அதாவது எந்த இந்திய மைய வங்கி வந்து எந்த விதிப்படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடக்கூடிய தனிப்பெரும் அதிகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்னா விதி 22 படி. To check inflation, central bank does the cash reserve ratio. ரொக்க விதம், அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மைய வங்கி வந்து ரொக்க இருப்பு வீதத்தை என்ன செய்யும்னு கேட்டிருக்காங்க? அதிகரிக்கும். When was the Industrial Development Bank of India was started? இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1964. Who defines a central bank as a bank which control credits? மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும் என்று மைய வங்கிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? H.A. ஷா. ஐசிஐசிஐயுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. தேர்ட் ஆப்ஷன். The PESA Panchayat Extension to Scheduled Area Act was enacted in the year. பஞ்சாயத்து ராஜ் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த பெசா சட்டம் எந்த வருடம் வந்து இயற்றப்பட்டது? 1996. Which unit is the primary and first of the Panchayat Raj? பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முதலாவதும் தலையாக அழகாக திகழ்வதும் எது? கிராம பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத். Indicate the state in India which has fixed minimum educational qualification to contest in panchayat elections. இந்தியாவில் எந்த மாநிலம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயித்துள்ளது? எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். The Municipal Act was brought in which year through which amendment? நகர்பாலிகா சட்டம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? எந்த சட்டத்திருத்தம் ப்ளஸ் எந்த இயர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 74வது சட்டத்திருத்தப்படி 1992 கொண்டு வரப்பட்டிருக்கும். District Rural Development Agency was formed in the year. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1980. Dash is the first state in India to introduce town panchayat. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. Which committee was appointed in the Planning Commission 1985? 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு. திட்டக்குழுவால் எந்த குழு நிறுவப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் GVK ராவ் குழு. Which day is observed as National Panchayat Day? தேசிய ஊராட்சி தினமாக அனுசரிக்கப்படும் நாள்? ஏப்ரல்
24. Which rule about emphasizes the பஞ்சாயத்து ராஜ் system? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி வலியுறுத்தக்கூடிய விதி எது? 243C. The dash districts have the lowest number of பஞ்சாயத்து யூனியன். அதாவது 4 இருக்கணும். ஸோ மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. அது எதிலெல்லாம்? நீலகிரி, பெரம்பலூர், தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ரெண்டுலேயுமே 4 தான் இருக்குது. ஸோ நமக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஆ மற்றும் ஆ ரெண்டுமே வரும். ஸோ 4th ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். A district is divided into dash on the basis of 50,000 population. 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல டேஷ்களாக பிரிகிறது. அப்படின்னா பகுதிகளாக, வார்டாக பிரிகிறது. Dash is the grassroots level democratic institution in a village panchayat. மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது? ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை, கிராம சபா. Dash municipality is the first municipality of தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜா பேட்டை. To become a member of the district panchayat eligible ages. மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கு தகுதியுடைய வயது 21. அடுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து ராஜோடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் பஞ்சாயத், பஞ்சாயத்து ராஜ் ஃபண்டு, பஞ்சாயத்து கிராம் சபா, ஸ்டேட்டஸ் அசஸ்மெண்ட். இங்கே ஆப்ஷனில் திவாகர், சந்தானம், ராஜகோபால், ஈஸ்வரன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஹெட் இங்கே இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 4 இதோடைய ஹெட்டு யார், அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்லேயும் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம், நியாய பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ராஜ் நிதி, பஞ்சாயத்து கிராம சபை நிலை கண்டறிதல். ஸோ 4 இதுக்கும் ஹெட்டு ஒரு 4 நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ மேட்ச் பண்ணணும். ஸோ முதல்ல பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம் யாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு ஈஸ்வரன். அடுத்தது நியாய பஞ்சாயத்து, நியாய பஞ்சாயத்துடைய ஹெட்டு ராஜகோபால். அடுத்தது பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் நிதி. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் நிதி, அதோடைய ஹெட்டு சந்தானம். பஞ்சாயத்து கிராம சபை நிலை கண்டறிதல், ஹெட் திவாகர். ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் 3rd ஆப்ஷன் 4321. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வு எண் 3. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதுமாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.